நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஏமாந்து போயிட்டனே, தனி சின்னத்துல நின்றுதா நாங்களும் மந்திரின்னு சொல்ல வந்தவர் நிறுத்திட்டார். என்னது தேவையில்லாம ஒரு அர்ச்சகரை போய் நீங்க பாப்பார பயல ஒழிக்கணும்னு சொன்ன திமுக தான் பேசுறாங்க. அப்ப இவருக்கு கமிஷன் கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். மணமக்களை ஒரு வார்த்தை கூட வாழ்த்தாம ஐயோ போச்சே போச்சேன்னு ஒருத்தன் சொன்னா அவனுக்கு சுய சிந்தனையே இல்ல, புத்தி பேதலிச்சு போச்சுன்னு அர்த்தம். அதை போய் நியாயப்படுத்துறீங்களே. ஏற்கனவே இது மூலம் பல்வேறு ஆய்வுகள் நடத்தியிருக்காராம் சேகர் பாபு. ஆய்வு நடத்தி இதே மாதிரி கமிஷன் ஆயிட்டு வந்துட்டாரா? அவர் கமிஷன் ஆயிட்டு வந்தாரு, இவங்க கமிஷன் வாங்கினவன வெளியே வச்சுட்டார். ரெண்டுக்கு இருக்க வித்தியாசம். ஆய்வுன்ற பேர்ல அந்த அமைச்சர்கள் எல்லாருமே ஒரு போலியான ஒரு இது நடத்துறாங்க. ஒரு மீடியாவை வச்சுக்கிட்டு பருப்பு போலியா தேங்காய் போலியா? போலி இல்ல போலி தாங்க சொல்றேன். ஃபேக் அப்படி நல்ல தமிழ்ல சொல்லுங்க. நல்ல தமிழ்ல போலின்னாக்க தேங்காய் போலி, பருப்பு போலி. போலி அப்படிங்கிறது வேற. அது என்ன போலி? அப்ப நிஜம் என்ன? இல்ல ஆய்வு செய்யறேன் அவங்க செய்யும் போது அவங்களும் செஞ்சாங்கல்ல. எப்போதுமே இந்த ஆய்வு செய்வது ஜனநாயகத்துல உண்டு. அவங்க எல்லாம் செஞ்சா அதுக்கு பேர் ஆய்வு, இவங்க செஞ்சா ஆய்வு இல்லையா? அழகா போய் பிடிச்சாங்க. நீங்க எந்த காலத்துக்கு பிடிச்சிங்க? திருச்செந்தூர்ல போய் ஒரு மந்திரிய பக்தர்கள் மாதிரி போய் குறுக்கோளியில போறதுக்கு 1000 ரூபாய் பணம் வாங்கின அரசியரை பிடிச்சி வெளியே பண்ணாங்களா? அது போலியா? அதுதான் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னாரு. என்னது தேவையில்லாம ஒரு அர்ச்சகரை போய் நீங்க பாப்பார பயல ஒழிக்கணும்னு சொன்ன திமுக தான் பேசுறாங்க. அப்ப இவருக்கு கமிஷன் கொடுத்திருக்காங்கன்னு அர்த்தம். போன பீரியட்ல. ஆமா, அதனாலதான் அவர் பேசுறாரு. ஏங்க உள்ள குறுக்கோளியில் போறது ஒரு ஆள்கிட்ட 1000 ரூபாய் வாங்குறத போய் எப்படி நியாயப்படுத்த முடியும்? நியாயப்படுத்தலாமா? அத ஆளை ஒரு மந்திரியே போய் கையும் களமா பிடிச்சி வெளியே அனுப்பிச்சிருக்கிறாரு. அதை போய் தப்புன்னு சொன்னா சொல்றவன் ஏற்கனவே அவங்ககிட்ட அன்கோ போட்டிருக்கான்னு அர்த்தம். ஏற்கனவே இது மூலம் பல்வேறு ஆய்வுகள் நடத்தியிருக்காராம் சேகர் பாபு. ஆய்வு நடத்தி இதே மாதிரி கமிஷன் ஆயிட்டு வந்துட்டாரா? அவர் கமிஷன் ஆயிட்டு வந்துட்டாரு, இவங்க கமிஷன் வாங்கினவன வெளியே அனுப்பிச்சிட்டாரு. ரெண்டுக்கு இருக்கிற வித்தியாசம். 2 பேரும் தான் ஆய்வு பண்ணாங்க. 2 பேருக்கு உண்மை தெரிஞ்சது. அவர் கமிஷன் வாங்கிட்டு போயிட்டாரு, இவங்க கமிஷன் வாங்கினவன வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. மேயர் பிரியாவுக்கும் ஃப்ரீயாவா? மேயர் பிரியா சென்னை மேமங்க பிரியான்னு ஃப்ரீயான்னா அதுக்கு அர்த்தம் வேற. அது இல்ல நல்லா தெரிஞ்சுக்கிறது. இல்ல சென்னை மேயர் பிரியாவுக்கும் அந்த தாவேகா எம்எல்ஏவுக்கும் தகராறு இருந்தது இல்லையா? அந்த ஸ்கூல்ல ரிப்பன் கட் பண்றது, அந்த கேண்டில் கொடுக்கறதெல்லாம். கேண்டில் கொடுக்கறது? ஆமா சார். ஒரு ஸ்கூல்ல நடந்தது. எதுக்கு கேண்டில் கொடுக்குறாங்க? அந்த இது ஏத்துறதுக்கு, குத்துவிளக்கு ஏத்துறதுக்கு. அது சொல்லுங்க சார். குத்துவிளக்கு ஆரம்பிக்கும் போது ஏத்துவாங்க. ஆமா, அதுல என்ன சண்டை? அது பெரிய பிரச்சனையானதுல தெரியலங்க. சரியா மதிக்கலன்னு சொல்லிட்டு தாவேகா எம்எல்ஏவை வந்து இவங்க மதிக்கல, மேயர் பிரியா மதிக்கலன்னு. ஏன் மேயர் பிரியா அவங்கள ஏத்த சொல்லலையா? அவங்க வந்து கையில கொடுக்கும்போது அடுத்த ஆள்கிட்ட கொடுத்துட்டாங்க தாண்டி. அது சரியா தப்பா நீங்க சொல்லுங்க. இந்த மாதிரி பல ஒருவேளை சேகர் பாபு வந்திருந்தா முதல்ல அவரை ஏத்திட்டு அப்புறம் தான் மத்த அதுக்கு பேர் புரோட்டோகாலா? சார் நான் பிரியாவை தான் சொன்னேன், சேகர் பாபுக்கு நான் வரல. ஏங்க நீங்க புரோட்டோகால்ங்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்க கேட்டாங்க. அவர் வந்திருந்தா அப்போ ஒரு தனி புரோட்டோகால், நீங்க போனா அதுக்கு ஒரு தனி புரோட்டோகால், நான் போனா அதுக்கு ஒரு தனி புரோட்டோகால்னா அதுக்கு பேர் புரோட்டோகால்ல. அதுக்கு அர்த்தம் வேற. விடுதலை சிறுத்தைகளும் சரி, விடுதலை சிறுத்தைகளுக்குள்ளேயே இந்த பனையூர் பாபு போன்றவர்கள்லாம் மாறுறாங்க, இதுக்கு மாறுறாங்க. இது என்ன புதுசாங்க? நீங்க திமுக பத்தி ஒண்ணுமே தெரிஞ்சுக்கல. திமுக தொடங்கின காலத்துல இருந்து கூடவே இருந்த அந்த கட்சி. அப்துல் சமதுன்னு ஒரு உன்னதமான ஒரு மனுஷன் தலைவராக இருந்தார். அந்த கட்சியை 2ஆ உடைச்சாங்க. உடைச்சு இன்னொரு கட்சி உருவாக்குனாங்க. பேர் சொல்லுங்க. முஸ்லீம் லீக் தானே? யாருன்னு கேக்குறேன். லத்தீஃபா. பாத்தீங்களா? எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியா கூட்டணி யோசிச்சு பாருங்க. எல்லா கட்சியையும் ஒன்று உடைப்பாங்க, இல்லைன்னா அந்த கட்சியில் இருக்க 4 பேரை தங்களுடைய ஆளா வச்சுக்குவாங்க. இதுதான் அவங்களுடைய ஸ்டைல். அதே மாதிரி விசிகாவும் இந்த அடுத்த முடிவு எடுக்கிற போது அங்கிருந்து தான் ஆட்களை எடுக்கிறது. அதுல கொஞ்சம் புத்திசாலித்தனமா திமுக கிட்ட கையாளா மாறிட்ட 2 பேருக்கு சீட்டு கொடுக்காம நிறுத்துறாரு திருமாவளவன். அது புத்திசாலித்தனம். அவங்க இப்ப எம்எல்ஏ இல்ல, எம்எல்ஏவா இருந்திருந்தாங்கன்னா அவங்க உடச்சுட்டு நான் திமுக போயிடுறேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுலதான் இப்ப திமுகவுக்கு அதிர்ச்சி. இவங்க கண்டுபிடிச்சு திருமாவளவன் பிடிச்சிட்டாரேன்னு. ஏற்கனவே தன்னுடைய கைவசம் இருந்த ஆட்களை வெறும் ஆளாவது வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. பனையூருக்கு நீங்க போறீங்க, பனையூர் பாபுவை நான் கூப்பிடுறேன் அப்படின்னு அவங்க செய்யறாங்க. பனையூருக்கு போனா அவங்களுக்கு வாழ்வு உண்டு, பனையூர் பாபுக்கு வாழ்வே இல்லை. எதிர்காலத்தில் புரிஞ்சுக்குவீங்க. காங்கிரஸ்லயும் நிறைய உட்கட்சி பூசல் அதிகமாக இருக்கு அப்படின்றாங்க. என்ன பூசல்? 5 பேர்ல 2 பேருக்கு மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இன்னும் 5 பேருக்குமா கொடுப்பாங்க? இல்ல அதான் அதுல வந்து உட்கட்சி பூசல் இருக்கு. அதான் என்ன பூசல் என்ன சொன்னாதாங்க எங்களுக்கு புரியல. எல்லாருமே திமுக கூட்டணி தான் விரும்பினாங்க. வழி இல்லாம அந்த ஆதரவு தரோன்றதுனால வழி இல்லாம. அப்ப அவங்க போக வேண்டியதானே? ஏன் வர்றாங்க? நீங்க தானே சொல்றீங்க
அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா போக வேண்டியதானங்க. விரும்பி தானங்க வந்திருக்கிறாங்க. எந்த உலகத்துல இருக்கீங்க நீங்க? முதுகில் கற்பனையிலேயே இருக்கிறீங்க. சார் முதுகுல குத்துனது. ஓஹோ, கழுத்துல குத்துனாதான் கரெக்ட், முதுகுல குத்த கூடாது. கரெக்ட்டுங்க. முதுகுல குத்துனது காங்கிரஸ்னு ஒரு அது தாங்க சொல்றேன். காங்கிரஸ்காரனுக்கு தெரியலைங்க, முதுகுல குத்தி இருக்கான், கழுத்துல குத்தி இருக்கணும். இவங்களை விடக்கூடாது முழுசா. திராவிட இயக்கத்தை நீங்க ரொம்ப இது அசால்ட்டா. அது தீரா விடம்னு சொல்லிட்டேன். விடம்னா தமிழ்ல விஷம், அது நல்ல தமிழ்ல சொல்றேன். விடம் தீய சக்தின்னு சொல்லிட்டு நாங்க தூய சக்தின்றாங்க, குதிரை பேரம் பண்றாங்க. இவங்க யார பேரம் பண்ணாங்களா? இவங்க எல்லாம் யார பேரம் பண்ணாங்களா சொல்லுங்க. ஏங்க கோபால்சாமி கட்சி விட்டு வெளியே எதுக்கு அனுப்புனீங்க? உங்க அப்பா எதுக்கு அனுப்புனாரு? என்னை கொலை செய்ய சதி செய்ய அனுப்புனாரா? திரும்பி அவங்களை ஏன் சேர்த்துக்கிட்டீங்க? அது பண்ண குதிரை பேரமா யானை பேரமா? உனக்கு வெக்கம் இல்லை, நேற்று வந்து அம்மாசிக்கு வெக்கம் இல்லைன்னு சொல்லுவாங்க பாருங்க. அதெல்லாம் போய் நீங்க விளக்கம் கேட்டுக்கிட்டீங்க. திமுக மேல அவங்களே குற்றச்சாட்டு, பயங்கர குற்றச்சாட்டு வச்சாங்களே கடைசியா. உதயசூரிய சின்னத்துல போட்டியிட ஏமாந்து போயிட்டனே. தனி சின்னத்துல நின்றுதா நாங்களும் மந்திரின்னு சொல்ல வந்தவர் நிறுத்திட்டார். ஆமா, ஏமாந்து போயிட்டோம்னு சொன்னாரு. ஆனா காங்கிரஸ் மாதிரி நாங்க சொல்லாம கொள்ளாம போற எதுக்கு சொன்னாரு? அவர் வைகோ தான் சொன்னாரு. யாருங்க அவங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்? எதுக்கு திமுக சொல்லிட்டு எதுக்கு சொல்லணுங்க? அவங்க என்ன எங்க முதலாளியா? திமுக கூட்டணியில தான் காங்கிரஸ் இருந்துச்சு. எங்களுக்கு அவன் முதலாளியான்னு கேட்டேன். நாங்க என்ன உங்களுக்கு அடிமையா? நாங்க எவனுக்கும் அடிமை இல்லை. நாமார்க்கும் குடியெல்லோம் நமனை அஞ்சோம்னு சொன்ன பாரதி வாரிசு நாங்க. எவனும் எங்களுக்கு முதலாளி கிடையாது. எவனாவது சொன்னான்னா அப்புறம் வேற மாதிரி பதில் வரும். அவங்க சொன்னா பதில் வேற மாதிரி வரும். நீங்க அவங்ககிட்ட சொல்லிருங்க. நீங்க சொல்லாதீங்க. நீங்க தானே ஏன்ட்ட சொல்றீங்க. உங்ககிட்ட கேட்டேன். முன்னால கேட்கறவங்கிட்ட அந்த பதில் உங்ககிட்ட சொல்லிடக்கூடாது. அதுக்காக எச்சரிக்கையா சொல்றேன். முதுகுல சுமந்துட்டு போனோம், கடைசியில பார்த்தா அதான் கேட்கறேன். முதுகுல எதுக்கு சுமக்கிறோம்? அடிமை தாங்க சுமப்பான். நீங்க அடிமையா எங்களுக்கு? தோல்ல ஏறி சவாரி பண்றீங்க அப்படின்ற அதான் சொன்னேன். அப்ப நீங்க தான் குதிரை இல்லைன்னா கழுத. எங்களை சுமக்கிறீங்க. எதுக்கு சுமக்கிறீங்க? சுயமரியாதை, தன்மானம். அடுத்தவங்களை எங்க சுமக்கிறீங்க? என்ன சொல்ல மாட்டீங்க? எந்திரிச்சு நடக்க முடியல அப்படின்ட்டு. எங்களால நடக்க முடியலையா? அப்ப நீங்க நடந்து ஓடுங்க. ஏன் ஓட முடியல? நடக்க முடியாத நாங்க சுமந்து வந்த நாங்களே ஓடி போய் மந்திரி ஆயிட்டோம். நீங்க ஓட தெரிஞ்சவங்க உட்காந்து மூலையில உட்காந்து அழுகுறீங்க. கல்யாண வீட்டுல போய் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறீங்க. இதுக்கு உங்களுக்கு வெக்கம் இல்லை. இதை கேட்கிற தமிழ்நாட்டு மக்களுக்கு வெக்கம் இல்லை. கல்யாண வீடுகளில் பேசியே வளர்ந்ததுதான் திராவிட கட்சிகள். அதான் வீடுல மட்டுமா? எங்கெங்கேயோ பேசுவாங்க. எல்லாத்தையும் சொல்றது நல்லா இருக்காது. எங்கெங்க பேசுவாங்கன்னா எல்லா இடத்துலையும். திருமண வீட்டுகளில் வந்து அரசியல் பேசுவது அப்படிங்கிறது சரியா தவறா சார்? நான் உங்ககிட்ட அரசியல் பேசுறது சரியான்னு எங்க நல்ல நாகரிகம் தெரிஞ்சவன் கல்யாண வீட்டுக்கு போய் அந்த மணமக்களை வாழ்த்துவதான் சொல்லுவான். மணமக்களை ஒரு வார்த்தை கூட வாழ்த்தாம ஐயோ போச்சே போச்சேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவனுக்கு சுய சிந்தனையே இல்லை, புத்தி பேதலிச்சு போச்சுன்னு அர்த்தம். அதை போய் நியாயப்படுத்துறீங்களே. நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். ஆமா, வருத்தப்பட்டு சொல்றேன். இனிமே காங்கிரஸோட வாழ்நாள் ஏங்க அது எங்கெங்க சொல்றது? கல்யாண வீட்டில் போயா? அது மைக்கு கொடுத்து மணமக்களை வாழ்த்துவார்கள் சொல்லும்போது மைக்கில் சொல்லுவீங்களா? கீழே கூட பத்திரிகையாளர்கிட்ட சொல்லுங்க. என்னங்க எங்க போய் எதை பேசணும்? ஒரு விவசாயம் வேணாமாங்க? சாப்பிடும்போது எதை பேசணும்? ரெஸ்ட் ரூம் போகும்போது என்ன பேசணும்? இதெல்லாம் இருக்குல்ல. இதை கூட நாகரிகம் இருக்காங்க. இதுவே தெரியலையேங்க. இந்த அரசு மேல முக்கிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, இப்போ வச்சிருக்க குற்றச்சாட்டு இந்த விவசாய கடன் தள்ளுபடி பண்ணாங்கல்ல. அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லும்போது ஒன்று சொன்னது ஏங்க ஒரு மாதம் தானே ஆகுது, 5 வருஷம் முடிஞ்சும். அந்த 5 வருஷத்துக்கு முன்னால் கொடுத்த தேர்தல் அறிக்கை எத்தனை முடிச்சாங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்தே நீட்டை ரத்து செய்வோம் சொன்னாங்களா? நாங்கள் ஆட்சி வந்தால் முதல் கையெழுத்து டாஸ்மார்க்கை விடுப்போம் சொன்னாங்களா? 5 வருஷம் ஆயின்னு சொல்லல, அவங்க எடுக்கல. அதெல்லாம் விட்டுருவீங்க. ஆட்சிக்கு வந்து 1 மாசம் முடியல, அதுக்குள்ள இதை செய்தார்களா அதை செய்தார்களா சொன்னார்களே. இது நியாயம்தானா? தர்மமா? இப்படியே பேசி போனா வீட்டில் சோறு கிடைக்காம போயிற போது பார்த்துங்க. விஜய் பத்திரிகையாளர்களை சந்திப்பதில்லை அப்படின்னு ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. டெல்லி போனப்போ கூட வந்து பத்திரிகையாளர் மரபு வழியாக பொதுவாக ஒரு மரபு. இதை சொல்றவங்களுக்கு உள் மனசுல என்ன தெரியுமா இருக்கு? விஜய் பிரைம் மினிஸ்டர் வந்துருவார் போல் இருக்கு. சொல்லாம சொன்னாங்க உளவியல் ரீதியா. என்னன்னு கேட்டாதான் விளக்கம். இன்னைக்கு இந்த நாட்டுடைய பிரதம மந்திரியாருங்க மோடி. அவர் பிரதமர் வந்து 12 வருஷம் ஆச்சா? இது உள்ள ஏதாவது பிரஸ் மீட் பண்ணிருக்காரா? என்னங்க பேச மாட்டீங்க? இல்ல சார், அவர் பண்ண என்ன நம்ம அத நம்ம ஏங்க நான் கேக்குறேன். அவர் பிரஸ் மீட் அதோட நில்லுங்க. அப்புறம் மிச்சம் சொன்னாலும் உங்களுக்கு புரியும். இதுக்கு முன்னால நேரு இருந்தாரு, யாரோ இருந்தாங்க, எல்லாரும் பிரஸ் மீட் பண்ணுவாங்க. அவங்க எல்லாம் சீக்கிரமே போயிட்டாங்க. இவர் பிரஸ் மீட்டே பண்ணல. அதனாலதான் 12 வருஷத்துக்கு மேல பிரைம் மினிஸ்டரா இருக்கிறாரு. அதனால அது மாதிரி இவரும் பிரைம் மினிஸ்டரா வந்துருவாருங்கிற எண்ணத்துல அவங்க சொல்றாங்க. அது உங்களுக்கு புரியல. ஓஹோ, அந்த நினைப்புல இருக்காங்களோ? அவங்க அப்படி நினைக்கிறாங்க. நான் அப்படி நினைக்கிறாங்கன்னு நினைக்கல. நீ உங்களுக்கு தெரியல, அவங்க நினைப்ப நான் சொல்றேங்க. ஸ்டாலின்லாம் ஒவ்வொரு தடவையும் வந்தோடனே பெருசா சந்திச்சு தான் போவாரு. பார்த்து என்ன சொல்லுவாரு? அவங்க முன்னாலே சொல்லி வச்ச கேள்வி கேட்டா மட்டும் பதில் சொல்லுவாரு. இயல்பா கேட்டா சொல்ல மாட்டாரு. இப்ப நான் வந்த உடனே எதை வேணாலும் கேளுங்கன்னு சொல்றேன். சரிங்க, நாளைக்கு வரட்டுங்க.
நீங்க ஏற்பாடு பண்ணுங்க, ஸ்டாலின் ஏற்பாடு பண்ணுங்க, உங்க பையன் உதவாநிதியை சேர்த்து பண்ணுங்க, 2 பேரை வச்சுங்க. உதயநிதி உதயநிதி ரைட்டு, என்னவோ பேர் நமக்கு என்ன தெரியுது. 2 பேரும் நிற்க வைங்க, நானும் நிற்கிறேங்க. நான் கேட்குற கேள்வி அவங்க பதில் சொல்லிட்டு, அவங்க கேட்குறக்கு பதில் சொல்லிட்டு நீங்களே எடுங்க. அதுக்கு பேர் தானே சரியான பதில். நீங்கள் சும்மாவாவது ஒரு நாடகம் மாதிரி வச்சு 2 பேரும் அவங்க தான் கேள்வி கேட்கணும், இதுதான் கேட்கணும். முதல் கேள்வி கேட்கறது பதில் 4வது கேள்வி கேட்டுனா பதில் தெரியாமல் முடிப்பீங்க. அசம்பிளிலேயே முதல் நாள் கேள்விக்கே முன்னாலே எழுதி வச்சு அதை படிக்கிறீங்க. ப்ரெஸ் மீட்டில் எடுத்து பாருங்க, அப்பதான் தெரியும். அப்போ நீங்க கவனிக்கல. நீங்க சொல்றீங்க உதயநிதி சொல்றீங்க. உதயநிதி வந்து அன்னைக்கு கேள்விகளால் திணறடிச்சிட்டாரு விஜய முதல் நாளே. ஆனா அதுக்கு ராத்திரி தான் போய் பதில் சொல்றாரு அன்னைக்கு அசம்பிளில. ஐயையோ, ஐ டெஸ்ட் பண்ணுங்க சார். ஏதோ உங்களுக்கு பாரு கோளாறு இருக்கு. அவர் பேசுன டிவியில் காட்டினாங்க, பார்த்தீங்களா? பேப்பரை கொடுத்து அதுவும் தெரியும். ஆஹா, நீங்க ரொம்ப டேஞ்சரான ஆளுங்க. பல உண்மைகளை ஏவாயில சொல்றதுக்காக நீங்க உங்களுக்கு கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லன்னு முயற்சி பண்றீங்க. இப்பதாங்க புரியுது. நீங்க எதெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நான் ஏவாயில சொல்ல வச்சிருந்தீங்க. உங்க சாமர்த்தியம் பெருசு. இது ஒரு உளவியல் ரீதியா ரொம்ப இது பெரிய கெட்டிக்காரத்தனம் இல்லை. 6 மாத தேனிலவு அப்படின்னு சொல்லப்பட்ட இந்த ஆட்சிக்கு முன்னாடியே கடும் விமர்சனங்கள் வர ஆரம்பிச்சு எதிர்கட்சிகளால். குறிப்பாக திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து 6 மாதம் டைம் கொடுக்கலாம்னு நினச்சோம், ஆனால் இவங்க போகிற போக்க பார்த்தா 3 மாதமே தாங்குமான்னு தெரியல அப்படின்னு அவர் ரொம்ப ஒரு வேதனைப்பட்டு சொல்லியிருக்காரு. 3 மாதம் தாங்குமா தெரியல, எனக்கு புரியலைங்க. 3 மாதம் தாங்குமா தெரியலன்னு என்ன அர்த்தம் அதுக்கு? இல்லை 3 மாதம் ஆட்சி நிலைக்குமான்னு தெரியல. அப்போ அரசியல் அரிச்சுவடியே அவருக்கு தெரியலன்னு அர்த்தம். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆட்சி வந்த உடனேயே நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துனாங்களா சட்டமன்றத்தில்? நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தினாலோ அல்லது நம்பிக்கையினால் தீர்மானத்தின் மீது வாக்கெடுப்பு நடத்தினாலோ அதற்கு பின்னால் 6 மாதத்துக்கு இடையில் இந்த தீர்மானம் கூட கொண்டு வர முடியாது. இது அரசியல் பாலபாடம். இது தெரியாமல் எப்படி 3 மாதத்தில் ஆட்சிக்கு வரும்னு சொல்கிறாரு? எனக்கு புரியல. அதை நீங்கள் நம்புனீங்கன்னா பாவம், நீங்களும் பாவம். இல்ல அவர் ஒரு வேதனைப்பட்டு சொல்றாரு. சார் என்ன சார் பேசுறீங்க? ஆட்சி கவருன்னா அதுக்கு அர்த்தம் தானே. அவருக்கு மட்டும் தான் வேதனை, உங்களுக்கு எனக்கு இருக்காதா? இல்ல ஒருவேளை அவங்களா விலகிடுவாங்கன்னு நினைக்கிறாரோ? யாரு? எப்படி அவங்களே? அவரு என்ன வேணாலும் நினைப்பாருங்க, இன்னும் எது வேணாலும் நினைப்பாரு. துபாயில மட்டும் இல்ல, அரேபியாவில் முழுசும் வாங்கணும் கூட நினைப்பாரு. அவர் நினைக்கிறதா நீங்க ஏன் சார் சொல்றீங்க? துபாய்க்கு எதுக்கு சார் போறீங்க? இல்ல துபாய் வாங்குற மாதிரி ஆப்பிரிக்கா அரேபியா வாங்கலாம்னு நினைப்பாருன்னு சொன்னேன். துபாய் என்ன வாங்கினாரு? அவர் என்ன சார் வாங்கினாரு? இது நீங்க தானே போன தடவை சொன்னீங்க துபாய்க்கு அடிக்கடி போயிட்டு ஏதோ ஒரு முதலீடுகள் ஏதோ பண்ணி. பாத்தீங்களா, கரெக்டா சொல்றீங்க. நீ உங்களை மாதிரி விவரம் தெரிஞ்சவங்க சொல்றதை வச்சுதாங்க நான் முதலீடு பண்ணிருப்பாங்களா இருக்கலாம். அதே தாங்க, அதை தாங்க நானும் சொல்றேன். அதே மாதிரி அரேபியாவில் அரசியல்ல மட்டும் ஒரு வியாபாரம் அவர் என்ன வேணாலும் நினைக்கலாம், அது வேற. நான் சொல்ல வர்றது அதையெல்லாம் நீங்க நம்பாதீங்கிறேன். உங்க புத்திக்கு எது சரின்னு படுதோ அதை நம்பி கேளுங்க. இல்லை சார், நான் என்ன கேட்டேன், இந்த துபாய் மேட்டருக்கு ஒன்று சொல்லிடுறேன். நீங்கள் நினைக்கிறீங்க முதலீடு, அதில் ஒன்றும் தவறு. ஏன்னா அவங்க அரசியலை வந்து அவங்க ஒரு வியாபாரமாக நினைக்கல, வேற தொழில் பண்ணி அதுலேயும் சம்பாதிக்கலாம். சரி, தூய வேற தொழில் எந்த தொழிலுங்க? என்ன தொழில்னா வேற தொழில் சொல்லுங்க சார். தொழில தெரியாம கேட்குறேங்க. தொழில முதலீடு பண்ண. அப்போ அதுக்கு முன்னால் அவங்க எந்த தொழிலில் முதலீடு பண்ணி பணம் வச்சிருந்தாங்க அதை சொல்லுங்க. கொஞ்சம் சிறுக சேமித்து. அதை சிறுகதை எப்படி சேமிச்சாங்க? அவர் இதில் கதை வசனம் எழுதினாரு. கதை வசனம் பணம் எவ்வளவு கொடுத்துருப்பாங்க? அப்ப நிறைய பணம். இவங்கள மாதிரி இவங்க தாத்தா பாலமுருகன் பாவண்ணா வரிசை இருக்க அத்தனை படத்துக்கு கதை வசனம் எழுதுனவன், அவனுக்கு சொந்த வீடு இல்லை. இவங்களுக்கு இப்படி வந்துச்சு. சும்மா எதை வேணாலும் பேசிட்டு போகாதீங்க. உழைத்து முன்னேறதா இருக்கு. அதை என்ன உழைப்புன்னு கேட்குற, அது சொல்ல மாட்டீங்க. உழைப்பு தான் சார். அதைத்தான் சார் உழைப்பு. எது? எங்க ஊர்ல 360 நாள் மம்பட்டி எடுத்து வெட்டுறான், நல்ல மம்பட்டி கூட வாங்க முடியல. அது உழைப்பு இல்லையா? எப்படி வந்துச்சுன்னு கேட்டா என்ன வியாபாரம் பண்றாங்க, என்ன வியாபாரம்னா அதுவும் சொல்ல மாட்டீங்க. உழைப்புங்கிறீங்க, என்ன உழைப்புன்னா அதுவும் சொல்ல மாட்டீங்க. எங்களை மாதிரி விவரம் தெரியாதவங்களுக்கு விவரமே சொல்ல மாட்டீங்களே. ஓ, விவரம் உங்களுக்கு தெரியாது, அங்கே சொல்லி தரணுமா? கதைவசனம் பண்ணாரு, இவர் ஸ்டாலின் நடிச்சாரு, உதயநிதி நடிச்சாரு. ஓ, அந்த நடிப்புல தான் படம் வந்துச்சா? இப்பதாங்க இருக்கலாம். எங்க நான் என்ன சொல்றேன், இவர் நடிச்சாரு அவர் நடிச்சாரு பணம் சொன்னீங்கன்னா எனக்கு புரியுது. நீங்க முதல்ல உழைக்கிறாங்கன்னா நான் முடிக்கிறேன். என்ன உழைக்கிறாங்கன்னு? மக்களுக்காக சேவகம் செய்வோன்றாங்க அவங்க. மக்களுக்காக என்ன? மக்களுக்காக சேவகம் செய்யறோம்ன்றாங்க. என்ன சேவைங்க சொல்லுங்க, புரியல. ஆட்சியில் இருந்தாங்க. நாங்கெல்லாம் தேச சேவையை தாங்க சொல்றோம். மக்களுக்குன்னா தேக சேவை சொல்றீங்களா? என்ன சொல்றீங்க? தேச சேவை வேறு, தேக சேவை வேறு. ரெண்டுக்கும் உங்களுக்கு புரியுதா இல்லையா எனக்கு தெரியல. நீங்க சொல்றது தேக சேவை சொல்றீங்க. எங்க உடல் உழைப்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அது தேக சேவை. தேச சேவை வேற. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதுல என்ன சேவை நீங்களே முடிவு பண்ணிட்டு சொன்னீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிறேன். நடிகர் சத்யராஜ் ஒரு மீட்டிங்ல பேசியிருக்காரு போன வாரம் கொளத்தூர்ல. இந்த மாதிரி ரொம்ப அழுதுட்டாரு. முதல்வர் ஸ்டாலின் தோத்து போனதுக்காக. ஐயோ, ரொம்ப மேடையிலே அழுது, நீங்க இதுக்கு பிஜேபிக்காவது ஓட்டு போட்டுருக்கலாம்.
இந்த பிஜேபி எதுக்கிறதுக்கு தான் நாங்க கட்சி நடத்துறோம் திமுக சொல்றாங்க, இவர் பிஜேபி போட சொல்றாரு. இந்த இவருக்கு போய் போட்டுட்டீங்களேன்னு ரொம்ப கண்ணீர் விட்டு கதறிட்டாரு அவர் பையன். அதுக்கப்புறம் பேசணும், அது பாத்தீங்களா? பார்த்தேன். என்ன பாத்தீங்க? ஏன்பா அந்த அழுகிறீங்கன்னு இல்ல ஐயோ, ரொம்ப உடம்பு வீணா போச்சு, ஒரு நாள் மாத்திரை போடனால உளர்றாரு அவரு, இன்னைக்கு மாத்திரை போடாம வந்துட்டாரு, அதனால அந்த பிரச்சனைட்டான். வருத்தம்லாம் இல்ல, இப்ப மாத்திரை போடாதனால அந்த பிரச்சனை பெத்த மகன் சொல்றாங்க, அதை நம்புவீங்களா? நீங்க நம்ம பேசிக்கிறத நம்புவீங்களா? மக்கள் எல்லாருமே அந்த மனநிலையில தான் இருக்காங்க. என்ன மனநிலை? ஓட்டு போட்டோம் அப்படின்ட்டு. அப்படியா? அப்ப உதயநிதி சொன்னதான் சொல்லணும். நம்ம வீட்டுல இருக்க இவங்களே நமக்கு ஓட்டு போடல அப்படின்னு உதயநிதி பேசினார்ல, அதான் கண்டுபிடிச்சாங்களே அவங்க சமூக ஊடகங்கள். ஏங்க இவங்களும் கண்டுபிடிச்சிட்டாங்க, சத்யராஜும் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப அவன் மவனே எடுத்து பேசுறான்ல. இவங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சிருக்கு, சமூக ஊடகங்கள் மூலமாக ஒரு கவர்ச்சி செய்து ஆட்சி பிடிச்சார். ஏங்க நீங்க ஒரு மீடியா நடத்துறீங்க, என்ன விட உங்களுக்கு தெரியும் சமூக ஊடகங்கள் திமுகவுக்கு இருக்கிற அளவுக்கு வேற யார்கிட்ட இருக்கு சொல்லுங்க? பெண் நிறுவனம் இருக்கு. நீங்களே இவ்வளவு விவரம் சொல்றீங்க, அப்ப சமூக ஊடகங்கள் மூலமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா இவங்க தானே பண்ணிருக்கணும். அப்புறம் அதனாலதான் தோத்தோம்னா என்ன அர்த்தம்? அதையும் கடந்து இவங்க பண்ண அக்கிரமம் ஜனங்களுக்கு அவ்வளவு கோபத்தை உண்டு பண்ணிருச்சு. அதே மாதிரி சட்டம் ஒழுங்கு இன்னும் சீர்குலைவுன்றாங்க. ஒரு மாசம் ஆயிடுச்சு. அப்படிதான் சொல்றாங்களா? ஒரு மாசம் ஆச்சா? இவங்க ஆட்சியெல்லாம் அப்படியே புனிதமா இருந்துச்சு. ஏங்க காரியம் தப்பு நடக்கிற ரைட்டு, நடவடிக்கை எடுத்திருக்கானா இல்லையா? இப்போ நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாலே தடுக்கணும்ன்றாங்க. எப்படி தடுக்க முடியும்? வீட்டுக்கு ஒரு போலீஸ் போடுவீங்களா? அப்ப போலீஸே தப்பு பண்ணா என்ன சார்? புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களா? எவனோ ஒரு கிறுக்கன் சொல்றான், அதை போய் கேள்வியா கேட்கறீங்களா? திமுக கிறுக்கன்னா உடனே திமுகங்கிறீங்க. ரொம்ப ஆபத்தான ஆளு. நான் சொல்ல சார், நீங்க தான் சொன்னீங்க. அவங்க எம்பிட்ட கோவம் தானே அவர் தான் சொன்னாருமே. நான் என்ன சொல்றேன்னு புரிஞ்சுங்க. ஒரு ஆட்சியில எப்பவும் தவறுகள் நடக்காம யாரும் முன்னாலும் தடுக்கவே முடியாது. நம்ம வீட்டிலேயே நம்மளால தடுக்க முடியாது. தமிழ்நாடு என்பது இந்த மாநிலம் 8 கோடி மக்கள் இருக்கிற மாநிலம். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பூகோள அமைப்பாவது சொன்னவங்களுக்கு தெரியுமா? முதல்ல எவ்வளவு பெரிய மாநிலம், எல்லா இடத்துலையும் பார்த்து தடுக்க முடியாது. ஆனால் அப்படி நடக்கிறது அது எப்ப கட்டுப்பாட்டுக்கு வரும்னா, தவறு செய்தால் நம்ம தண்டனைக்குள்ளாவோம் என்கிற அச்சம் இருக்கிற போது ஒழுங்கா இருக்கும். அந்த அச்சத்தை இப்ப இவங்க உருவாக்கி இருக்காங்க. இப்ப இவங்க ஒரு மாசத்துக்குள்ளேயே எங்கெல்லாம் தவறு நடந்துங்க சொல்றீங்களோ நீங்க சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். அந்த இடத்தெல்லாம் 24 மணி நேரம், ஒரு நாள் 2 நாளைக்குள்ளேயே அவங்களை பிடிச்சு அவங்களோட சிறையை தள்ளியிருக்காங்க. இதுக்கு முன்னால் அப்படி இல்லை. ஆக உடனடியாக கைது செய்து சிறையில் அடைத்து அவர்கள் மீது வழக்கு போடுவது, அதுதான் ஒரு அரசாங்கம் செய்ய முடியும், செய்ய வேண்டும். மூளை இருக்கிறவனுக்கு அது புரியும். அது புரியுது எனக்கு. உங்களுக்கு புரியுதா? சட்டத்தின் அப்ப இருக்குங்க. அது புரியலன்னு சொல்லி என்ன சிக்கல. சட்டத்தின் ஆட்சி பண்ணாம ரீல்ஸ் படி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு உதயநிதி குற்றச்சாட்டு. ரீல்ஸ் ஆட்சியை விட்டு வெளியில வாங்க. அப்படியா? சட்டம்னா என்ன, ரீல்ஸ்னா என்னங்க? எனக்கு புரியல. ரீல்ஸ்னா என்ன? ரீல்ஸ்னா நம்ம ரீல்ஸ் போடுறாங்கல்ல. கொஞ்சம் முன்னால என்னங்க சொன்னேன்? 5000 கோடி 10,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணி உங்களை மாதிரி மீடியா வச்சிருக்க ஒரு 100 பேர் போய் விசாரிச்சு பாருங்க. நீங்க மட்டும்தான் அவங்க கிட்ட பணம் வாங்க நடத்துறீங்க. பல பேருக்கு கேமரா முதற்கொண்டு அவங்களே வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஆதரவா நடுநிலையாளர்கள் மாதிரி காட்டி பண்றதை அவங்க தான் பண்ணாங்க. அந்த ஆட்சி ரீல்ஸ் ஆட்சி போயிடுச்சு வீட்டுக்கு. அதனால அதை வெளியில சொல்லும் போது அவங்க பண்ணதை மற்றவங்க பண்றதா சொல்லிட்டு இருக்காங்க. அதை நீங்க நம்புனீங்கன்னா எங்களை மாதிரி கிராமத்துக்காரங்க கூட நம்பலாங்க. நீங்க எப்படிங்க நம்புறீங்க? எனக்கு புரியல. நான் நம்பல. இப்பதாங்க கரெக்டா சொல்றீங்க. எனக்கு தெரியுதா இல்லையான்னு கண்டுபிடி கேட்டிருக்கீங்க. இன்னொன்னு, அதிமுக ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸ்டிக்கர் ஆட்சி என்ன நடக்குது? அதாவது சிங்கப்பெண்ன்றது வந்து ஏற்கனவே அம்மா ஜெயலலிதா அவர்கள் பீரியட்ல இருந்தது. சரி, அப்படியே இருக்க. அப்ப இருந்ததெல்லாம் இப்ப இருக்கக்கூடாதுன்னா பஞ்சாயத்து போர்டு இருக்கக்கூடாது, எம்எல்ஏ இருக்கக்கூடாது, எம்பி இருக்கக்கூடாது, ஆட்சியே இருக்கக்கூடாது. ஏற்கனவே இருந்துச்சு, அதுலதான் நீங்க உட்காந்து கேட்பீங்களா? எது நல்லதோ அது இருப்பது நல்லதுதான். ஆனால் இந்த சிங்கப்பெண் தனி அமைப்பை இப்பதான் அமைக்கிறாங்க. இது முன்னாலே இருந்திருந்தா நல்லதுதான். ஆனா இல்லை என்பதுதான் உண்மை. ஆரம்பிச்சாங்க, ஆனா நடத்தலை. ஜெயலலிதாவோட ஆட்சியில சேர்ந்ததெல்லாம் இவங்க செய்யறாங்க. இப்ப அவங்க தொடர்ந்து செய்யறாங்க. ஏங்க அதுக்கு முன்னாலாம் ஆட்சியில மந்திரியா இல்ல, கோட்டையில உட்கார மாட்டாங்க முதல் மந்திரி, சபாநாயகர் உட்கார மாட்டாங்க. எப்பவும் ஒரு அரசாங்கம் என்பது ரெகுலருங்க. அந்த ஆட்சி நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள் அப்பப்ப மாறுவாங்க, அவ்வளவுதான். முன்னால் நடக்கலையா அப்படின்னு கேட்பதே அது ஒரு ஜனநாயக நாட்டில் அறிவுபூர்வமான கேள்வி அல்ல. எடப்பாடி சொல்றாரு, நீங்க கோட் ஷூட் போடுங்க, போயஸ் கார்னர்ல குடியிருங்க, எங்களுக்கு அதெல்லாம் கவலை கிடையாது. முதலமைச்சர் சொல்றாரு, சும்மா தன்னையை சுற்றி தான் உலகம் இயங்குறதுன்ற மாதிரி நீங்களாம் நினைச்சிட்டு இருக்காதீங்க. அவங்க எப்ப சொன்னாங்க? அவங்க இவர் சொல்றாரு. அப்படி ஏங்க அவரு என்ன நினைக்கிறாருன்னு அவங்க சொன்னாதாங்க நமக்கு தெரியும். இவருக்கு எப்படிங்க தெரியும்? இவர் என்ன மெஸ்மரிசம் தெரிஞ்சவரா? உங்க மனசுல என்ன இருக்குன்னு நான் சொல்லணுமா? நான் சொல்ல முடியுமா? இவர் எப்படி சொல்றாரு?
அவங்கள பத்தி அவர் அந்த அளவுக்கு கண்டுபிடிக்கிற திறமை இருக்கு. அதை தாங்க சொல்றேன். சிலுவம்பாளையத்துல ஏதோ மேஜிக் வச்சிருக்கிறாரு. ஏங்க கன்றாவி எல்லாம் போய் கேட்டுக்கிட்டு நல்ல விஷயத்தை கேளுங்க. அதிமுக வந்து இத்தனை 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கக்கூடிய இயக்கம். ஆனா 1.5 கோடி தொண்டர்கள் ஓட்டு போட்டுருக்கணும் இல்லையா? எவ்வளவு ஓட்டு விழுந்துச்சு? எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மாதிரி வெறி ஆக்கிறாங்க? என்னமோ 1.5 கோடி தொண்டர் 1.5 கோடி தொண்டர் ஒரு 15 வருஷமா இதே சொல்லிட்டு இருக்கீங்களா? திராவிட இயக்கத்தை அழிப்பதற்கு இனிமேல் யாரும் பிறந்துதான் வரணும். நான் உங்களே அடிச்சுட்டாங்க, முடிஞ்சிருச்சு. கரெக்ட். வேற யாரும் தேவை. அதுவே முதல்ல நீங்க சௌரியமா போறீங்க பாருங்க. 1.5 கோடி தொண்டர் இருந்தா ஓட்டு போட்டுப்பாங்கன்னு கேட்டேன். இந்த தேர்தலில் 1.5 கோடி ஓட்டு விழுந்துச்சா? விழுந்தா ஜெயிச்சிருக்கணுமே. அப்புறம் எப்படி 1.5 கோடி தொண்டர்? நீங்க தொண்டர்கள் இருக்காங்க. எங்க தொண்டர்கள் இருந்தா ஓட்டு போடணும் இல்லைங்க. ஓட்டே இல்லைங்கிறீங்க, அப்புறம் 1.5 கோடி தொண்டர்களீங்க. நீங்க வேணா எதை வேணாலும் நம்புங்க, என்ன நம்ப வைக்க முடியாது. அந்த அதிமுகவை சிதைப்பதற்காக குதிரை பேரம் நடத்தினாலுமே அதிமுக சிதையாது அப்படின்ற கருத்து சொல்றாரு. சிதையாது, சிதையாது, சிதறி போயிடும். அப்படியா? சிதற வைக்கிறாங்கன்றாரு குற்றச்சாட்டு. யாரு? நீங்க எங்க வீக்கா? நீங்க பலமா இருந்தா எங்க செதறுது? உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். அதனாலதானே செதறுது. அதனால பாதுகாக்க நீங்க தகுதி இல்லை. நீங்க உங்களை நீங்க பாதுகாத்துக்கணும். முதல்ல என்னை நான் பாதுகாக்கணும், என் குடும்பத்தை பாதுகாக்கணும். அதுக்கப்புறம் தான் அரசாங்கம் பாதுகாப்பு கொடுக்கலன்னு பார்க்கணும். நான் எதையுமே கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தா அது என்னுடைய குறைபாடு இல்லையா? உங்க கட்சியிலிருந்து ஓடி போனதுக்கு அவங்கள மட்டுமே குறை சொல்றீங்க. நீங்க சரியா இல்லை, அதனாலதான் ஓடுறாங்க. அந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு நிலையும் நீங்க உருப்பிடுவீங்க. அதிமுகவை சிதைக்கிறாங்க, திமுக கூட்டணியே உடைக்கிறாங்க பணத்தை கொடுத்து. பதவி ஆசை, பணம் ஆசை. நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க? ஒயிட்லயே கொடுத்தது திமுக கம்யூனிஸ்ட் கொடுத்தோன்னு சொன்னாங்களா? 10 கோடி கொடுத்தான்னு 25 கோடி. 25 கோடி மதுரையில் பாத்தீங்களா? நீங்களே சொல்றீங்க, இவ்வளவு உண்மை தெரியுது. பணத்தை கொடுத்து அவங்க வச்சிருக்காங்கன்னு சொன்னா இதே இந்த வாதத்தை அப்படியே வச்சாதான் அர்த்தம். ஒவ்வொரு கட்சியும் கூட்டணிக்கு பணம் கொடுத்தா சேர்த்தீங்களா? இது இல்ல சார். இவங்க தங்களுடைய தோல்வியை ஏற்றுக்கொள்ளுகின்ற பெருந்தன்மையோ நேர்மையோ இவங்ககிட்ட இல்ல. தோத்து போனதை விட்டு மற்றவங்க மேல குறை சொல்றதே வாடிக்கையா வச்சிருக்காங்க. கடந்த காலத்துல அதெல்லாம் எடுபட்டுச்சு. இப்ப இருக்க பிள்ளைங்கள்லாம் ரொம்ப தெளிவா இருக்கு. அவங்க வீட்டுல இன்பா ஐயாவே அவங்க ஓட்டு போடலன்னு சொல்லிட்டாரு நம்ம உதவாண்டி. அதான் சின்ன பசங்க மூலமா மயக்கி ஓட்டு வாங்குறாங்கன்னு தான் உங்க குற்றச்சாட்டே. சின்ன பையங்களை நீங்க ஏன் மயக்கல? ஏன் சார் மயக்கல? வட்டமிடும் கிடக்கு வாய் விளந்து நிற்கு ஓனாய் சுற்றி வளைத்து விட்ட மலைப்பாம்பு அப்படின்னு உங்க பாட்டை எழுதுன வசனத்தையா பேசிட்டு இருக்கீங்க? இப்ப அவர் கலைஞர், அவர் எழுதினாரு. கலைஞர். நம்ம இப்ப திரும்பி என்ன என்ன கலைஞர்? ஆடல் கலைஞர், பாடல் கலைஞர், நாகரிகமா சொல்லலாம். இல்ல டும் கலைஞர், நாயன கலைஞர் இப்படின்னு சொல்லலாம். என்ன கலைஞர்? அவர் கலைஞர்னா அனைத்திலும் இது அவர் என்னங்க? அனைத்திலும் கைதேர்ந்தவர். ஓ, அனைத்திலும் கைதேர்ந்தவர். அப்ப எல்லாத்துலயும் அனைத்துலன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு. போலீஸ்காரன் இருந்தாலும் கைதேர்ந்தவர், திருடன்லையும் கைதேர்ந்தவர். அப்படி சரி. போலீஸ்காரர் அனைத்தும்னா நீங்க சொல்றதுக்கு அப்படித்தானே சொல்றீங்க. இதில் கைதேர்ந்தவர் அப்படின்னு சொல்றதுதான் கைதேர்ந்தவர் அர்த்தம். எல்லாத்திலும்னா நீங்க அங்க ஏதோ பொடி வைக்கிறீங்க, அதை வெளிப்படையா உங்ககிட்ட கேட்கறேன். நான் பொடியெல்லாம் வைக்கல, நான் சொல்றேன். நீங்க தான் சொல்றீங்க. இல்லையே, நீங்க தானே சொன்னீங்க அனைத்திலும் கைதேர்ந்தவர்னு. ஆமா சார், அனைத்து கைதேர்ந்த அனைத்துல எதுலன்னு சொல்லுங்க. அனைத்து துறைகளிலும் அவர் அனைத்து துறையில போலீஸ் துறை இருக்கு, போலீஸ்கார துறையில கைதேர்ந்தவர். திருடன் இருக்கிறான், திருடன் துறையில கைதேர்ந்தவர் கேட்கிறேன், சொல்லுங்க. நீங்க உடனே அதுக்காக திருடன் சார் ரெண்டையுமே சொல்றேன் சார். போலீஸ்னா திருடன் தான் சொல்லுவாங்க. நான் சின்ன வயசுல கிராமத்திலாம் போலீஸ் திருடன் விளையாட்டு விளையாடுறதுனால அதை கேட்கறேங்க. உங்களை மாதிரி விவரம் தெரிஞ்சவங்க அப்படிதானே கேட்க முடியும். ரொம்ப கண்டிப்பா கேட்குறீங்க சார். இந்தியா கூட்டணியில வந்து கலந்துக்க மாட்டேன்ட்டாங்க திமுக. காங்கிரஸ் நல்ல காரியத்தை சொல்லியிருக்காங்க. சந்தோஷம் சிரிச்சு சொல்லுங்க சார். இந்தியா கூட்டணி உருவாகிறதுக்கு ஸ்டாலின் ஒரு முக்கிய காரணம் இல்லையா? இந்தியா கூட்டணி எப்போ உருவாச்சு? அவர் தான் முழு முயற்சி எடுத்தாருன்னு சொல்றாரு. இப்போ வேறு வழியே இல்லை, பேசுங்க. நான் ஆனஸ்டாக கேட்குறேன், இது ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ எனக்கு ஹிந்தி தெரியாது, அல்லது சமஸ்கிருதம் தெரியாது, அல்லது சீன பாஷை தெரியாது, இதெல்லாம் சொல்லிக்கிறதுல ஒன்றும் கொட்டல. ஒரு மொழி தெரியறதும் தெரியாது நம்ம இல்லை. இப்போ தேசிய அளவில் நீங்கள் ஒரு தலைவரெல்லாம் உருவாக்குறதுன்னா குறைந்தபட்சம் இங்கிலீஷாவது தெரிஞ்சிருக்கணும். இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஹிந்தியாவது தெரிஞ்சிருக்கணும். இவருக்கு ஹிந்தியும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. இவர் தான் உருவாக்குறாரு சொல்லிங்களே. உங்களெல்லாம் நம்ப வைக்கிறாங்க, அவங்களெல்லாம் நம்பி நீங்கள் நம்ப போறீங்க பாருங்க. உங்களது நாட்டை உருப்படவே உருப்படாது. ராகுல் காந்தியை வந்து பிரதமர் வேட்பாளராக அறிவித்ததே ஸ்டாலின் தான். உங்களை யார் நாங்கள் சொன்னோம் அறிவிப்பு சொல்லி? இவங்க அறிவிக்காமல் இருந்திருந்தா அவர் பிரைம் மினிஸ்டர் வந்திருப்பாரு. அறிவிச்சதுனால தான் வரல. இப்போதான் உண்மை புரியுது. நல்ல வேலை ஞாபகப்படுத்துறீங்க. இப்போதாங்க நாங்கள் புரிஞ்சுட்டு வெளியே அனுப்பிச்சிட்டோம். இனிமே வந்துடுவார். நல்ல பதவியெல்லாம் வாங்கிட்டு ராஜ்யசபா சீட்டு வாங்குறாங்க. சீட்டு வாங்கிட்டு வாங்குறதா? உங்க கடையில் விற்கிதா? கோபாலபுரத்தில் வீட்டில் விற்கிறாங்க. அவங்க தானே கொடுத்தாங்க. யார் சீட்டு? ராஜ்யசபா சீட்டு. எங்களுக்கு 20 எத்தனை எம்எல்ஏ இருந்தாங்க? எத்தனை எம்எல்ஏ இருந்தாங்க? போல 18 எம்எல்ஏ இருந்தாலும் கொடுத்தாங்க. அவங்க எம்பியா வரும்போது, அவங்க தங்கச்சி எம்பியா வரும்போது எங்க ஓட்டு போட்டு தானே எம்பி வந்தாங்க. ஞாபகம் உங்களுக்கு தெரியுமா? ஒரு கூட்டணினா கிவ் அண்ட் டேக் பாலிசி தான்.
உங்களுக்கு நாங்க உதவி இருப்போம், எங்களுக்கு நீங்க உதவிப்பீங்க. நீங்க என்ன பிச்சை போட்ட மாதிரி சொல்றீங்க? நாங்க இல்லாம இப்ப தனியா நின்று தேர்தல் ஜெயிங்க, அப்ப பேசுவோம். திமுக இல்லாம காங்கிரஸ் ஜெயிக்க முடியாதுன்றாங்க. அது திமுக இல்லாம காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு. 52 ஜெயிச்சிருக்கு, 57 ஜெயிச்சிருக்கு, 62 ஜெயிச்சிருக்கு. சரியா? அதுக்கப்புறம் தோத்தாலும் அதிக இடங்கள்ல 60 இடத்துக்கு முன்னாடி ஜெயிச்ச 67 ஜெயிச்சிருக்கு. 71 தனியா நின்று தான் ஜெயிச்சோம். அதுக்கப்புறம் தான் கூட்டணி, அதுக்கு பின்னாலே 2 தடவை தனியா நின்று இருக்கோம். திமுக எப்ப எந்த தேர்தலில் தனியா நின்று இருக்கு? ஒரு தேசிய கட்சியோட ஒரு கூட்டணி இப்ப இருக்கணும், சரிதான். பாருங்க, நான் மனுஷன், நானும் கோவத்தை கிளறாதீங்க. என்ன எதை கேட்டாலும் நீங்க பாட்டு தள்ளி போயிட்டே இருக்கீங்க. காங்கிரஸை கேட்டீங்க, நான் இத்தனை தேர்தல் தனியா நின்று சொல்லிட்டேன்ல. திமுக எந்த தேர்தல் தனியா நின்று சொல்லுங்க. திமுக தனியா நிக்கல. அப்புறம் ஆனாலும் காங்கிரஸ் திமுகனாலதான் காங்கிரஸ் தமிழகத்துல வேற வழி இல்ல. எங்க தமிழ் உங்களுக்கு புரியுமா புரியாதா? இத்தனை தேர்தல 52 ஆட்சியில் இருந்துச்சு காங்கிரஸ். அதெல்லாம் திமுக வரதுக்கு முன்னால இருந்தது. திமுக வந்ததுக்கு அப்புறம் 57 திமுக இருந்துச்சா இல்லையா? இந்த ஆட்சியை பிடிச்சதுக்கு அப்புறம் சொல்றேன். 60 நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? சுதந்திரம் வந்ததுக்கு பின்னால காங்கிரஸ் பல தேர்தலில் தனியாக நின்றுக்கிறது. ஆட்சியையும் பிடிச்சிருக்கு, ஆட்சியை இழந்திருக்கு. கூட்டணி வந்ததுக்கு அப்புறம் 67க்கு பின்னால கூட 2-3 தடவை தனித்தனியா நிக்கிற போது காங்கிரஸ் தனியா நின்றுருக்கு. ஆனால் திமுக அது துவங்கிய காலத்துல முதல் தேர்தல் 57, அதுல இருந்து இன்று வரை எப்போதாவது தனியாக அந்த கட்சி நின்றுக்கா? நேரடியா கேள்வி. முடிஞ்சா பதில் சொல்லுங்க, இல்ல சும்மா இருங்க. தவறி வேற வழிக்கு போகாதீங்க. தனியா நின்னதுல அதோட சொல்லிட்டீங்கல்ல. அப்ப தனியா நிக்கிறதுக்கு யோகியதை நீங்க என்ன அடுத்தவங்களுக்கு பிச்சை போடுறது? நீங்களே பிச்சைக்காரன். அப்ப காங்கிரஸ் திமுக கூட்டணி வைக்கணும்னு கேட்டாங்க. நாங்க அது கூட்டணியே இல்லைங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு, கூட்டணிக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வித்தியாசம் இல்லை. இப்ப விஜய் கூட இருப்பது கூட்டணி. ஏன்னா ஆட்சியில நாங்க மந்திரி இருக்கோம், அங்கே கூட்டணி இல்ல, தேர்தலுக்கான ஏற்பாடு, ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். அதை போய் கூட்டணி நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா நாங்க என்ன பண்ண முடியும்? மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, அது நீ எதை வேணாலும் உளருங்க, உங்களோட வச்சுங்க, எங்கிட்ட திணிக்காதீங்க. திமுகன்றது எவ்வளவு பெரிய ஒரு ஆலமரம் மாதிரி திராவிட இயக்கம். ஆலமரமா? ஆணிவேர் அந்து போச்சுங்க. ஆணிவேர் கீழே டோட்டலா முடிஞ்சு போச்சு. தோல்விங்கிற சகஜம் தானே சார். அடுத்த தடவை திருப்பி வெற்றி பெற வாய்ப்பு இருக்குல்ல? தோல்வி சகஜங்கணும்னா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கணுமா? பட்டு போச்சுன்னு சொல்லிட்டாங்க, அப்புறம் எப்படிங்க வரும்? பட்டு போனா முளைக்கவே முளைக்காது. அதோ பட்டு போச்சுன்னா அதோட காலின்னு அர்த்தம். 108 தானே ஜெயிச்சிருக்காங்கன்னு கேக்குறாங்க. மெஜாரிட்டி ஒன்றும் ஜெயிக்கலையா அவங்க? ஒன்றும் அவங்கள மாதிரி 91 மாதிரி 2 சீட் ஜெயிச்சிருக்கணும், அப்பதான் பெருசு. திமுக ஓட்டை வாங்கி இருந்த கூட்டணி கட்சிகளை இங்க கூட்டிட்டு போயிருக்காங்க. இருக்கட்டுங்க, நீங்க அவங்க 108 தானே, நீங்க திமுக மாதிரி 2 இடத்துல ஜெயிக்கல அப்படின்னு சொல்றீங்களான்னு கேட்கிறேன். உடனே அதை விட்டுட்டு வேற எதையோ பேசுறீங்க. உங்களுக்கு ரொம்ப சாமர்த்தியம் இருக்கு. திமுக ரொம்ப ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. திமுக எனக்கு ட்ரைனிங். ஆமா, அதனால உங்க பேச்சு பூரா திமுக மாதிரி அப்படியே இருக்கு. அதாவது திமுகவோட தோல்விக்கு காரணம் திமுக தோக்கல, மக்கள் தான் தோத்துட்டாங்கன்றாங்க. மக்கள் தோக்கடிச்சாங்கன்னு சொன்னீங்க, காது உங்களுக்கு சரியா கேட்கலைங்க. மக்கள் தான் தோல்வி, மக்கள் தாங்க தோக்கடிச்சாங்க. அவங்க சொன்னது நீங்க சரியா புரிஞ்சுக்கல. திமுகவும் அதிமுகவும் வாங்கின ஓட்டை விட இவங்க குறைவா தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய பேச்சு. ஓஹோ, அப்ப 67ல 71ல அதுக்கப்புறம் திமுக ஜெயிக்கும் போதெல்லாம் எதிர்த்து அவங்களை சேர்த்ததோட இவங்க தான் 50% மேல ஒவ்வொருத்தரையும் ஓட்டு வாங்கினாங்களா? என்ன சார் சொல்றீங்க? ஒரு கேள்வி கேட்கறதுனால அது உங்களையும் சேர்த்து பாதிக்கிறத புரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க. எந்த காலத்துல இவங்க திமுக ஆட்சிக்கு வரும்போது 100% ஓட்டுல வாங்கி தான் ஜெயிச்சாங்களா? 67 இவங்க வாங்கின பெர்சன்டேஜ் எவ்வளவு? 71ல வாங்கினது எவ்வளவு? ஒவ்வொரு தேர்தலையும் ஆட்சியை பிடிக்கணும் வாங்கினது எவ்வளவு? இதெல்லாம் கணக்கு தெரியலன்னா இந்த குழப்பம் வரும். உங்களுக்கு கணக்குல வீக்னு சொன்னது அவங்க. நான் இல்ல அதை அப்படியே நம்புனீங்கன்னா உங்களுக்கு கணக்கு தெரியும். நான் நம்பல, நான் இத உங்களுக்கு நம்பலையா? ரைட். அப்ப நம்பலாமா? ஓ, நான் நம்புறேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறீங்க. இல்ல, நீங்க நானும் உங்களை போலவே நம்பலைங்க. நான் நீங்க நம்புறீங்களா நம்பலையான்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை தாங்க நீங்க நம்பலன்னு தெரிஞ்சாலும் நான் நம்புறேனோன்னு சந்தேகம் வந்துருச்சு உங்களுக்கு. கேட்டீங்க, உங்களை மாதிரியே நானும் நம்பல. மிக்க நன்றி சார். தமிழக அரசியல் சூழல் பற்றி எங்களுக்கு விளக்கி கூறியது. உங்க இதனுடைய பேர் என்ன சொன்னீங்க? செய்தி மலர். செய்தி மலர். பேர்ல மலர் இருக்கு. உங்க நோக்கமும் கேள்வியும் மட்டும் புயலா இருக்கீங்க. பூ ஒன்று புயலானது. ஆனா இது புயலா இருந்தா பரவாயில்ல, பேர் கரெக்டா சொல்லிட்டீங்க. கனலாயிடுச்சுன்னா எரிஞ்சிடும். அதனால உங்கள் பெயருக்கு தகுந்தாற்போல் வெறும் மலராக இல்லாமல் புயலாய் பூகம்பமாய் வினாவை தொடுத்தீர்கள். மக்களுக்கு சென்றடைகிற போது அது நல்லது நடக்கட்டும். புயலாய் பூகம்பமாய் வினா இல்ல, புயலாய் பூகம்பமாய் பதில் தான். மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி.